ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஹிப் பெல்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காகவே இதை பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இது வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து ஹைட் எடுத்திருக்கேன். அண்டு இதோட லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 12 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய மெஷர்மெண்ட்டு. நம்ம இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல வந்து இந்த ஹிப் பெல்ட் வந்து போடுவீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 30 வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 15 எடுத்துக்கலாம். 25, 20 இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து பாதி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபுல் பெல்ட்டுக்கு வந்து பண்ண தேவையில்லை. ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி கவர் ஆகுதோ அதை மட்டும் பண்ணால் போதும். இல்லை எனக்கு சைட்லேயும் வந்து கவர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு இன்ச்சு இல்லைனா 1.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இப்போ நான் வந்து நார்மலாக வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிட்டேன். இது வந்து எந்த ஒர்க் பண்ணாலுமே நம்மளுக்கு மெயின் வந்து இதுதான். ஏன்னா நம்ம இது வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸ் எல்லாம் வந்து இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். அடுத்தது நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ஸ் வச்சு நான் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். 2 சைடுமே வந்து நம்ம ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஐடியா இன்னும் உங்களுக்கு இதை பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ வரைக்கும் என்ன ஸ்டிச்சஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணலாம். இதில் அதுவும் இல்லாமல் நான் மேக்ஸிமம் இதில் வந்து த்ரெட் ஒர்க்கெல்லாம் எதுவுமே அதிகமாக பண்ணலை. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட குட்டி குழந்தைங்களுக்கு பண்ணலாம், இல்லை நீங்களே போடுறதுனாலும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். இதில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா இந்த செயின் ஸ்டிச்சு அண்டு இந்த பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது மட்டும்தான். மீதி எல்லாமே ஒட்டுறது தான் பண்ண போகிறோம். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மைக்ரோ பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். மைக்ரோ பீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ, அதாவது நம்ம சாரீக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி என்ன கலர்ஸ் வேணும்னாலும் நம்ம வந்து அதை மாற்றி போட்டுக்கலாம். அண்ட் இதில் இன்னும் கொஞ்சம் சில இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிராண்டாக இருக்கணும். அப்படிங்கும்போது ஃபுல்லாக நம்ம கேப்பு கிளாத்தே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்கும். அண்டு இல்லை எனக்கு சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கிளாத்தில் வந்து தெரிகிற மாதிரி பண்ணுவீங்க. அப்போது ஒர்க்கு வந்து கம்மியாக இருக்கும் சிம்பிளாக இருக்கிறப்போ. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோல்டு கலர் கிளாத் வந்து சில்க் காட்டனில் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சாரீ கலர்லேயோவோ இல்லை வந்து சேம் கலரில் வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து அட்ராக்டிவாக இருக்காது. அண்ட் அது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வெயிஸ்ட் பெல்ட் ஹிப் பெல்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியாது. அதனால் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸ் வச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு 2 லைன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். அண்டு சென்டர் போர்ஷனில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டோன்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சாரீக்கு மேட்சிங்காக என்ன கலர்ஸ் தேவைப்படுதோ நம்ம ஆல்டர்னேட்டிவாக அதை மாற்றி ஒட்டிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் திலகம் ஷேப் கூட எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த இடத்துல நம்ம ரேண்டமாக அங்கங்கே வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒரே மாதிரி ஷேப்பில் ஒட்ட போகிறதில்ல, நம்ம வந்து அப்படியே ரேண்டமாக அங்கங்கே வந்து அப்படியே ஸ்கேட்டர் ஆன மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் வந்து ஒட்டி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நடுவில் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயும் அண்ட் இங்கேயே வந்து இடையில கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் வச்சோம்னா இன்னும் வந்து பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க்கை வந்து முடிச்சுக்கலாம். அதுக்குள்ளே இது வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டோம், ஒட்ட வேண்டியதெல்லாம். ஸோ அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்டிச் பண்ணுற ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பீட்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் டுட்டோரியலில் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ பீட்ஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் வீடியோ உங்களுக்கு அதில் இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் பீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கும் நாட் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இதாகும். ஏன்னா நம்ம நாட் போடும்போது அந்த பிசுறு நீட்டிகிட்ருக்கோம், அப்படி இல்லைனா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கணும். அதாவது பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இதுவே நம்ம இன்னும் ப்ரொஃபஷ்னலாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். ஒவ்வொரு பீட்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பிகினர்ஸ்க்குன்னு பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக ஒர்க்கை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். அண்டு இந்த மாதிரி நீங்கள் மேஜராக வந்து ஒரு ப்ளவுஸ்லேயோ நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிற இதுக்கு வந்து போடும்போது இந்த மாதிரி சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க. இண்டிவிஜுவலாக நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. இதுவே நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறீங்க, நான் இப்போ எனக்கு ஓரளவுக்கு எல்லா ஸ்டிச்சஸும் தெரியும், நான் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சின்னதாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லா வரும், நார்மலாக நீங்கள் போடுறத விட. இப்போ நம்ம அந்த நடுவில் ஒட்டியிருக்க ஸ்டோனை சுற்றி சேம் பீட்ஸ் தான், வேறு எந்த பீட்ஸுமே நம்ம இதில் மாற்றவே இல்லை. அதே பீட்ஸை யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த ஃபுல் இதுக்குமே வந்து டிசைன் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு சென்டர் போர்ஷன் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு பெண்டன்ட் வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு டிசைன்ஸ் போடுறதுனாலும் இந்த இடத்துல நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு டிசைன். இது நம்ம அடுத்தடுத்து நிறைய இந்த மாதிரி ஹிப் பெல்ட் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஹிப் பெல்ட்டுக்குனே தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் நான் இதை போடும்போதே எனக்கு நிறைய ஐடியாஸ் வந்து தோணுச்சு. ஸோ நம்ம இதுக்குன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. நம்ம போய் சர்ச் பண்ண தேவையில்லை, ஒவ்வொன்றா நம்ம வந்து எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருக்க தேவையில்லை. நம்ம சேனலில் போயிட்டு நம்ம தனியாக வந்து நம்ம ப்ளேலிஸ்ட் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அதில் என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் இருக்கோ நம்ம அதை பார்த்துட்டு நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். அதை வச்சு நீங்கள் இன்னும் புதுசாக வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு 3 to 4 லைன்ஸ் வந்து எனக்கு அது ஃபுல்லாகவே கவர் ஆச்சு. ஸோ நான் இப்போ வந்து சென்டர் மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் ஸ்டோன் செயின் வச்சு இன்னும் சுகர் பீட்ஸு அந்த நிறைய நம்மளுக்கு சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம இன்னும் சென்டரை வந்து இன்னும் வந்து கிராண்டாக பண்ணலாம். பட் நான் வந்து வெறும் சிம்பிளாக இருக்கக்கூடிய கொஞ்சம் மெட்டீரியல்ஸை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதில் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா க்ளூ வந்து ஸ்டிக் பண்ணுறதுலேயே ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. பட் இப்போ நம்ம நார்மலாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரியே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணும். அதுவும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்ட வேண்டிய இடத்துல இந்த மாதிரி அழுத்திட்டு இருந்தோம்னா கை ரொம்ப பெயின் ஆகிடும். ஸோ நம்மளால் ரொம்ப நேரம் வந்து இதை ஒட்டிகிட்டு இருக்க முடியாது, கை ரொம்ப வலிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக் மட்டும் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வந்து வீடியோவோட லாஸ்ட்டில் அப்படின்னா நடுவுலேயே வந்துடும். இப்போ நான் வந்து பாதி இதுக்கு வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இந்த மைக்ரோ பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் இதில் வந்து கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கோல்டு கலரில் வந்து செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் இப்போ வந்து இந்த க்ரீன் ஸ்டோன் இருக்கா, நீங்கள் இந்த க்ரீன் ஸ்டோனு அதுக்கப்புறமா மெரூன் கலர் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரேண்டமாக நிறைய கலர்ஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டோன்ஸில் வந்து நீங்கள் அதை மட்டும் இப்போ நான் ஒரே க்ரீனாக ஒட்டியிருக்கேன் இல்லையா, நீங்கள் அதுக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு கலர்ஸாக ஒட்டிட்டு இதை ஒர்க் பண்ணி கோல்டில் மெயினாக கோல்டு வந்து பேஸாக வச்சுக்கிட்டு இந்த கலர்ஸ் எல்லாம் நிறையா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஒர்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஆஃப் சாரீக்கு வந்து இந்த பெல்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா கீழெல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னா நம்மளால் அள்ள முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம கால் கீது அதில் வச்சிட்டோம் அப்படின்னா வலிக்கி விட்டுரும்.
ஸோ இந்த மாதிரி அந்த டாப் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு க்ளூ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் அண்ட் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து அதை அழுத்த தேவை இருக்காது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே கவுத்தி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கும் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கும் நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு வந்து, அதாவது மைக்ரோ பீட்ஸ் வந்து நிறையா ஸ்டிக் பண்ண வேண்டிய இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னே தனியாக ஒரு க்ளூ வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேஸ்ட்டாக போயிருமேன்லாம் நினைக்காதீங்க. இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த பீட்ஸ் மேலேயும் அந்த ஸ்டோன் மேலேயும் எக்ஸ்ட்ராவாக ஒட்டிகிட்ருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக வந்து அப்படியே ஸ்க்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் விழுந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா தட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போது இது வந்து நம்ம 2 இன்ச்சஸ்க்கு எடுத்திருந்தோம். ஸோ அதே 2 இன்ச்சஸ்க்கு நம்ம மேலேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே அப்படி இல்லைனா கீழே உங்களுக்கு எந்த இடத்துல கிளாத் இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல வந்து 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ரெட்டையாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அது இல்லாமல் பேக்ரவுண்டில் நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு நூலெல்லாம் வெளியில் வந்து தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ கீழேயும் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கீழேயும் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத் தேவைப்படும். ஸோ அந்த இடத்துலையும் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு இல்லைனா ஒரு 1/4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா சைட்லேயும் வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் தேவைப்படும். ஸோ சைட்லேயும் வந்து நம்ம 1/2 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக எலாஸ்டிக் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து இதோட ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து தேவைப்படும். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் சைட்லேயும் 1/2 இன்ச்சஸ் நான் விட்டுட்டேன். இதை நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை வந்து நம்ம அடுத்த வீடியோவாக பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிளான ஹிப் பெல்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.